இந்த டப்பிங் யூனியன் வந்து முதல்ல இங்க வந்து கட்டணும். பட் அது வரைக்கும் அமைதியாக தான் போச்சு. 2014 அப்புறம் ஆரம்பிச்சு 2012 இங்க கட்டினது. அப்புறமா அதுக்கப்புறமா வந்து உதய பிரச்சனை அப்படி இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் ரைட், பிரச்சனை இருந்தா தானே நம்ம வாழ்றோம்னு தெரியும். அதனால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த கட்டடத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு அப்படி பிரச்சனை இருக்கு எழுதி போட்டு அதுக்கு ஒரு அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படி யார் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளுடைய டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. எதுக்குன்னா, நீ பேசுறதுக்கு வாழ்வு கொடுப்பது இந்த யூனியன் தான் அப்படின்னு நினைச்சு இந்த யூனியன் வாழ வேண்டும். ராதாரவி இருக்கிற யூனியன் அது கஷ்டம். ராதாரவி சினிமா இருந்து கூட சினிமா வேணாம்னு சொல்ல முடியுதா? உங்களுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கலாம், பிடிக்கிறத செஞ்சிருக்கலாம். பிடிக்காத செய்யும் போது ஒழிகன்னு சொல்லும் போது பிடிச்சதை செய்யும் போது வாழ்வுன்னு சொல்லலாம். இப்ப என்னுடைய அன்பு சகோதரர் செல்லுமணி அவர்ல போய் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த புது கட்டடத்தோட கொஞ்சம் வந்துட்டு நான் கண்டிப்பா வரேன் சார், செயலாளர் பொருளாளர் 3 பேருமே வரும்னு சொல்லி அதே மாதிரி வந்தாங்க. இது எதுக்கு நான் யூனியன் வாழணும். 24 கிராஃப்டுக்கும் நம்ம வாழணும். இப்ப கூட இன்னைக்கு மகளிர் யூனியன்ல ஏதோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுக்கணும். அதெல்லாம் நம்மளுடைய சகோதர சொல். ஐ எம் ஆல்வேஸ் தெரியும் செல்லுமணி அவர்களுக்கு, சாமிநாதனுக்குலாம் தெரியும். நான் எப்போ பெப்சி சைடில் தான் கொஞ்சம் அது பயஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இடிச்ச உடனே கட்டிட்டோம் பாருங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி உடனே கட்டிங்கன்னா அது என்னுடைய உறுப்பினர்களால மட்டும்தான் செஞ்சேன். ஏன்னா அவங்க முயற்சி தான் இதை நம்ம செஞ்சோம், நம்ம முன்னாடி இருந்து செஞ்சோம். சென்னையில் விதிமீறிய கட்டடங்களை இடிக்கணும்னா 99% கட்டிடங்களை இடிச்சு தான் இருக்கும். அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறைகள் இருக்க தான் செய்யும். அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல. சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதோ இல்லை சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த மரத்துலேருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சில இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ, அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால் எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம் சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். இது வந்து 1350 உறுப்பினர்களோட கட்டடம், அவரோட உழைப்பில் கட்டடம். சில நேரங்களில் வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பைமேடாவோ இல்லை வந்து வெறும் கட்டிட சுவராவோ மாறி போயிடும். ஆனால் இந்த கட்டடம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்குது. இது அனைவருக்கும் என்ன வாழ்க்கை, ராதாரவி சாருக்கு மட்டும் இல்லை, அதனோட உறுப்பினர் அனைவருக்கும். ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு, இது மாதிரி பண்ணிட்டாங்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்தோடு இணைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவி அண்ணனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.